சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துங்க. 19வது சங்கீதம். அதுல தலைப்பு என்னங்க போட்டிருக்குதுங்க? ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். நாம கூட ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக அப்படின்னு பாடுறோம். ஆனால் இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில 7 சகோதரர்கள் மத்தியில ஒதுக்கப்பட்டு, தகப்பனால் ஒதுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, ஆடு போய் மேய்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உங்களை கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உங்க குடும்பத்துல ஒதுக்கிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. ஆடு பின்னால் அலைந்து கொண்டிருந்த தாவீதை உயர்த்தி அரசாளுகின்ற தேவனாக அவருடைய சந்தையில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அசட்டை பண்ணப்பட்டார். உங்கள் அசட்டை பண்ணப்பட்டா கூட கவலைப்படாதீங்க, தேவன் அவரை உயர்த்தினார். பாடல்ன்றது சும்மா இல்லைங்க. பாஸ்டர் லூக்கா சேகர் எழுதுனது. லூக்கா சேகர் நான் அவருடைய சபைக்கு போயிருக்கிறேன். அவருடைய பாடலை அந்த ஆன்டிக்க அவர் 2 கால்லையும் நடக்க முடியாத அளவுக்கு போலியோ வியாதி வந்தவர். ஆனால் இன்றைக்கு அநேக பாடல்களை தேவனை ஏற்றுக்கொண்டதினால, சொந்த இரட்சகரை இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால அவர் ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறார். 6 வருஷமா மேக்கப் போட்டவங்க மகாவிஷ்ணுவா நடிச்சிருக்கிற, ராமரா நடிச்சிருக்கிற, மண்டோதரி தகப்பனார் மயனா நடிச்சிருக்கிற, அலெக்சாண்டர் நடிச்சிருக்கிற, அவுரங்கசீப்பா நடிச்சிருக்கிற, டாக்டரா நடிச்சிருக்கிற, வேலைக்காரனா நடிச்சிருக்கிற. நான் நடிப்பதற்காக வரவில்லை பிரியமானவர்களே, நான் நடிப்பதற்காக வரவில்லை. என்னை பாழும் கணத்திலிருந்து தூக்கி எடுத்து அந்தகார ஒளி நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் நான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இருக்கிறேன். பிரியமானவர்களே, வீர சிவாஜி சென்னை அண்ணாமலை மன்ற ராணி சீதை மன்றத்திலே ஜஸ்டிஸ் சிங்காரவேலர் தலைமை தாங்கி இவர் ஒரு ஃபேக்டரியில் தொழிலாளியாகவும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் நான் போய் பேசுறதுக்காக இங்கே வரலைங்க. அந்த மேக்கப்பை போட்டு நான் தற்கொலை செஞ்சிருப்பேன். கட்டின மனைவியை தவிக்க விட்டேன். 3 பிள்ளைங்களை தவிக்க விட்டேன். பிச்சை எடுக்காத நிலைமையில 3 மாசம் நாங்க சாப்பிடாம எம்டி ஸ்டமக்ல தண்ணிய குடிச்சு இந்த நாடகத்தினுடைய அழிவின் பாதையில நான் சென்றதினாலே என்னுடைய அக்கா மகளை தவிக்க விட்டு தற்கொலைக்கு நேராக வழி நடத்தப்பட்டவன் தான் நான். இன்று ஜீவனுள்ள சாட்சியாக உங்கள் முன்பு நிற்கிறேன். மெய்ச்சாட்சி சொல்லுகிறவன் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறான். பொய்ச்சாட்சி சொல்லுகிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். பெரியமானவர்களே, நிறைய போட்டோ இருக்குது. அந்த பெருமையை வரல. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தாரே, என்னை ரட்சித்தாரே. பாவ மன்னிப்பின் மீட்பாகிய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி அந்த பாவ மன்னிப்பை தொடர்ந்து பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தத்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த ஐயப்பாக்கத்திலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் தானா தானா தானா
அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 19வது சங்கீதத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஐயா, வானத்து கீழே இருக்கிற ஜீவராசிகளே, சங்கீதக்காரன் எழுதும் போது சொல்றாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா. உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினாரே, சர்வ லோகத்தின் பாவங்களை நீக்கும்படியாக பரிகார பலியானாரே, நீங்க மகிமைப்படுத்திருக்கிறீங்களா? இருதயத்தின யாருக்காவது சாட்சி சொல்லி இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்ல, 1 இருந்து 6 வரைக்கும் நீங்க படிச்சீங்க. நான் அதை விளக்கி சொல்றதுக்காக இல்ல, 7வது வசனம் தான் முக்கியமான வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். கர்த்தருடைய வேதம், இந்த பைபிளை யாராவது ஒரு முறையாவது படிச்சீங்களா? யாராவது படிச்சிருந்தா பாஸ்டர் வைப்பை தவிர நீங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். ஆதி ஆகமத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னா பார்க்கக்கூடாது. 50 அதிகாரங்க. யாத்திராகமத்தில் 40 அதிகாரம், லேவியராகமத்தில் 27 அதிகாரம், எண்ணாகமத்தில் 36 அதிகாரம், உபாகமத்தில் 34 அதிகாரம், யோசுவால 24 அதிகாரம், நியாயாதிபதிகளை 21, ரூத்து 4 அதிகாரம், 1 சாமுவேல் 31, 2 சாமுவேல் 24. சொல்ல முடியுமா? அப்போ உங்களை ஏமாத்திடுவாங்களே, பிசாசை ஏமாத்திடுவானே. பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்க, புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம், 1189 அதிகாரம். ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் படிக்கணும். கடந்த வருஷத்துல கொரோனா வியாதி அங்கங்கே பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது 11 முறை படிக்க என் தேவனாகிய முடிக்கணும்னு இருக்கிறேன். 74 வயசுல எனக்கு இந்த ஆர்வம் வந்திருக்குதுனாக்கா உங்களுக்கு இருக்கிற வயசை போட்டுங்க. 1 சாமுவேல் 31 அதிகாரம், 2 சாமுவேல் 24. அதனால தாங்க கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். ஒன்னு ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 47 அதிகாரம் 22, 25. 1 நாளாகமும் 29, 2 நாளாகமும் 36, எஸ்ரா 10, நெகமியா 10, எஸ்தர் 10, யோபு 42, சங்கீதம் 150. சொல்ல முடியுமா? இந்த சங்கீதக்காரன் எழுதினதை அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். அது என்ன செய்துங்களா? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனை ஆராதிச்சுட்டு சங்கீதம் 5 படிங்க. காலை ஜெபம் அதுதாங்க. 5வது சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, 9வது சங்கீதத்தை படிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. பைபிளை நான் படிக்காம இது ஒரு விளையாட்டா செஞ்சு கீழே வைக்காதீங்க. வைரத்தோட கீழே வைப்பீங்களா? தங்கத்தை கீழே வைப்பீங்களா? 2000 ரூபாய் தாளை கீழே வைப்பீங்களா? இது கடலை விட ஆழமானது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். கானாவூர் திருமணத்துல குறைவு ஏற்பட்டதுங்க. அந்த குறைவை நிறைவாக்குனது யாருங்க? இயேசுவை அந்த திருமண தம்பதிகள் அழைக்கப்பட்டிருந்தார். அவர்கிட்ட யாருமே ரசம் குறைஞ்சி போச்சுன்றத சொல்றதுக்கு வரத்துக்கு முன்னாடியே வெறும் தண்ணிய ஜாடியால நிரப்பி, இப்போ பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு யோவான் 2வது அதிகாரத்துல அந்த கானாவூர் முதல் உங்க வீட்டுல கால நேரத்துல இயேசுவை அழைங்க, கூப்பிடுங்க. அன்னைக்கு இருக்கிற குறைவுகளாம் நிறைவாக்குவார். நீங்க வியாதியோட வாழறது தேவனுடைய சித்தம் இல்லைங்க. அதனால்தான் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஒருவன் உலகம் என்றெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன பலனுங்க?
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி அவர் மடியின் மீது தலை சாய்ந்து படுத்த யோவான் எழுதுகிறார். பிரியமானவர்களே, உங்க ஆத்துமா யார்கிட்ட வாழுது? அரசாங்கம் 4000 ரூபாய் கொடுத்தா போதும், அதை முதல்ல வாங்கி ராத்திரியே போய் கியூல நின்று டோக்கன் கொடுத்தாலும் வாங்கிடுமே. ஆனால் இந்த வேதத்தை, குறைவில்லாதவதை, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதை, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்குதுங்களா? நான் ஒன்னும் அவ்வளவு படிக்கலங்க, வேதத்தை நம்பினங்க. பாவம் செஞ்சா இந்த வேத புஸ்தகத்தை எடுக்க முடியாதுங்க. இந்த வேத புஸ்தகத்தை எடுத்தா பாவம் கிட்ட நெருங்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை கையில் ஏத்துட்டா அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, வேதையை ஞானியாக்குறது. கர்த்தருடைய நியாயங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. உங்களுடைய இருதயம் சந்தோஷமா இருக்கணுமா? இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துங்க, படிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி செல்கிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். யாரெல்லாம் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த வசனம் உங்க இருதயத்துல, ஆத்துமாவில் அப்படியே இருக்கணுங்க. இன்னைக்கெல்லாம் நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? நாங்க பிரதர், எங்க வீட்டுல கோழி வாங்கி வச்சிருக்கிறேன், அதை போய் சமைச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் போடணும். நீங்க நாங்க வயசானவங்க ஒரு ஓரமா போய் உக்காந்தீங்கன்னு பைபிளை படிங்க, நீங்க கழுடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஐயா, இன்னைக்கு மணவாளனாகிய இயேசு இப்பொழுதே வந்து கூப்பிட்டாருன்னா நான் 5 கண்ணீரை போல விளக்கையும் வச்சு எண்ணெயும் வச்சுக்கிட்டு இருந்தாதான் மேலே கூட்டின்னு போவாரு. நான் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரேன்னா டோர் சாத்தப்படும். நிறைய உதாரணத்தை சொல்லலாங்க. அவருடைய நியாயங்கள் சந்தோஷிப்பிக்கிறதுமாய்க்கிறது. கர்த்தருடைய கற்பனை கட்டளைகள் தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாயிருக்கிறது. யோசேப்பு கிட்ட போத்திபாருடைய மனைவி சொன்னா, என்ன சொன்னா? வாயா வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, வேசித்தன ஆவிகள் இந்த ஐயப்பாக்கத்தை சுற்றி கொண்டிருக்கிறது, உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. தற்கொலையின் ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வீடு பணத்தை சேர்க்கலாம், சம்பாதிக்கலாம், மனம் போன போக்கில வாழலாம், கால் போன போக்கில வாழலாம். முடிவுல மரணத்தை, அகால மரணம் அடைகின்ற ஆவிகள் இங்கே சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை நம்பி இருக்கிறார். திறப்பின் வாசலில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன், அது நீயாக இருக்கலாம். ஏதோ விளையாட்டு தனமா சொல்லிட்டு போறதுக்காக நான் வரலங்க. ஒரு எச்சரிப்பு, ஒரு எச்சரிப்பு, எச்சரிப்பு, தேவனுடைய எச்சரிப்பு. அசால்ட்டா இருக்காத, அசால்ட்டா இருக்காத. வல்லமை நிறைந்த பாத்திரமாய் இரவும் பகலும் அவருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு உனக்காக ஏங்கி கொண்டிருக்கிற, பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிற மக்களை மீட்பதற்காக உன்னை கருவியாக எடுத்து பயன்படுத்தி அபிஷேகித்து திறப்பின் வாசலிலே நிற்க, அந்த பாதாளத்துக்கு சென்று நின்ற மக்களை பரலோகத்து குடிமகனாக மாற்றும்படியாகத்தான்
உன்னை மாரநாதா சபைக்கு அழைத்து கொண்டு வந்தார். இவர் போய் வேலை செய்யறாங்க. ஏங்க இந்த வாடகை கொடுத்துட்டு இங்க இருக்கிற மக்கள் மீட்படையணும்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த குடும்பம் ஏன் ராத்திரி பகலா ஜெபிக்கணும்? ஏன் வேப்பம்பட்டில இருந்து நான் வரணும்? யோசித்து பாருங்கள். கண்களை தெளிவிக்கிறதமா இருக்கிறது. ஆதியில இந்த விளக்கப்பட்ட கனிய திட்டாதன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது 3வது அதிகாரத்துல படிங்க பார்க்கலாம். 3வது வசனம். ஆனாலும் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கும் அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது எப்பொழுதுங்க அவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க. அந்த சிறியை நோட்டமிட்டு கொண்டிருந்தது சர்வம். இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்ற ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க நிர்வாணியா இருந்தாங்க. தேவனோடு உறவு கொண்டாங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமையில அவங்களை துதிச்சு ஆராதித்து பாடிக்கொண்டிருந்த அந்த ஆதி பெற்றோர்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்ன பொய்யான வார்த்தையை நம்பி அந்த மாதிரி தாங்க வீட்டுல டிவியை போட்டுட்டு சினிமாவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சீரழிஞ்சிடுவீங்க. செய்து உங்களை அன்போடு சபையாரை பார்த்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆத்தல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. மதில் மேல பூனையா வாழாதீங்க. ஒண்ணு ஆண்டவருக்காக வாழ்ந்துடுங்க. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை பெற்றேனே. இத பாடுறோம். அப்புறம் பாஸ்டர் நீங்க பாஸ்டிங் இருந்து எனக்காக ஜெபிங்கனாக்கா முடியாதுங்க. யாராவது வேலைக்கு போறவங்களா இருந்தாக்கா தயவு செய்து வேலைக்கு போயிடுங்க. நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் இந்த வசனம் முடிக்கல 19வது சங்கீதத்தை. அதனால்தான் தேவனுடைய வார்த்தையில வல்லமை என்று சொன்னேன். அதுல பாருங்க 19வது சங்கீதத்தை எடுத்துங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? 11வது வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஐயா, நான் தேவனுடைய வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தையை படிக்க படிக்க நீங்க ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கப்படுவீங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடத்துக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும். இப்படியே பாடிட்டு இருக்கிறாங்க. ஃபாதர் பெர்பன்ஸ் பாடினார். அவரோட கூட நான் 10 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். பிரியமானவர்களே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பது அவருடைய வழி. நான் ஃபர்ஸ்ட் பாடினவனா அசைவாடும் ஆவியானவரே பாடணும்னு இருந்தேன். ஆனா இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இந்த உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுவதனால். நாங்க பாஸ்டர் நீங்க படிக்காதீங்க, நீங்க எல்லாருமே படிங்க. அந்த வசனத்தை 11வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். படிங்க, காதல விழுங்கள. அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்,
அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னார். மிகுந்த பலன் வேணுமா? பாஸ்டர் கிட்ட வந்து ஜெபிக்கணும்னு வராதீங்க. இந்த வேதத்தை படிங்க, வார்த்தையை படிங்க, வார்த்தையின் வல்லமையை அனுபவியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, இப்ப உலகமே சூழலுது பல ரவுண்டு. போட்டு கொடுத்தாண்டி பாட்டில் திறந்து என் புத்தி எங்கேயோ போகுது, வீட்டை மறந்து ஆரெல்லாம் உண்டானா அதுக்குள்ள நான் விழுந்து நீச்சல் அடிப்பேன். இதுக்கு போவாதீங்க. யாருக்கு சண்டை, யாருக்கு வேதனை? மதுபானம் தங்கி இருக்கிற இடத்துலதான். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் இந்த வேதம் தாங்க வெளிச்சம். இந்த வேதத்தை கை கொண்டா யாருக்குமே. அதனால தான் சொன்னாரு, துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காலம், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். அப்பொழுது நான் முத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு அதுக்கப்புறம் சொல்றாரு, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. அவருக்கு பிரீதிய கொடுக்கணும்னாக்கா நீங்க ஒவ்வொரு நாளும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் தசம பாகம் கொடுக்கணுங்க. 7 × 24 168 மணி நேரங்க வாரத்துல. இந்த 168 மணி நேரத்துல ஆலயத்துக்கு வரும்போதே லேட்டா வரீங்க. இதை யாரு பாக்குறாரு? ஆகாரம், ஆகாரனுடைய பிள்ளையும் தண்ணிக்கு தவிக்கும் பொழுது இப்ப பாண்டீங்களே, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. இதெல்லாம் பாட்ட ஞாபகத்துல வச்சீங்களே, நாங்க இருந்து இன்னும் கவனிச்சுட்டு இருந்தேன். எல்ரோயே எல்ரோயே என்னை கண்டீரே நன்றி ஐயா. நீங்க எந்த சிந்தனையில உக்காந்துட்டு இருக்கிறீங்கன்றத என் தேவன் அறிவார். யார் யாரெல்லாம் வீட்டுக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிந்தனை அவர் அறிவார். மனுபுத்திரனுடைய அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறதா. நான் இப்ப பிரசங்கிக்கிறேன் பாருங்க, என்ன கூட பார்த்துட்டே இருக்கிறார். நான் சொன்ன வார்த்தையை தான் இவன் சொல்றானா? ஐயா, உங்களுக்கெல்லாம் எனக்கும் ஒரு ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குதுங்க, லைஃப் புக் எழுதப்பட்டிருக்குது. சபையில நீங்க எத்தனை முறை லேட்டா வரீங்க, எப்படி வீட்டு சிந்தனையில பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் போது நீங்க என்ன சிந்தனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அவர் டிக் பண்ணுவார். அதுக்கு உதாரணம் சொல்லட்டுங்களா? 20வது அதிகாரம் வெளிப்படுத்துதல் 11 - 15 வசனம் படிங்க, பார்க்கலாம். இதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். 20வது அதிகாரம் 11 - 15 வசனம். யாருக்கு முன்னாடி நீங்க உட்கார போறீங்க? யாருக்கு முன்னாடி நீங்க நிக்க போறீங்க? பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும். யாருங்க? நம்ம பிரதமர் மோடி உட்கார போறதில்லை, அமெரிக்கா ஜனாதிபதி உட்கார போறதில்லை வெள்ளை சிங்காசனத்துல. உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி மீட்பை கொடுத்து ஒவ்வொரு வாரம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். மெய்யாகவே குமாரன் விடுதலை கொடுத்தால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை பெறுவீர்கள் என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர் இயேசு வெள்ளை சிங்காசனத்திலே அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. நீ நம்பி வாழற இந்த பூமியும் வானமும் அகன்று போயிட்டாராம். அப்படி
அப்படி போயிடுதான். Hallelujah. யாருக்குங்க? வெள்ளை சிங்காசனத்தின் மேல அமர்ந்து இருக்கிற Yes. வீடு. ஐயோ நான் வீடு கட்டிட்டேன், வீட்லயே வாழ்வேன்னு நினைக்கிறியா? வாழ முடியாதுங்க, வாழ முடியாது. பத்ம தீவுல என் தேவன் கடைசி வெளிப்பாட்டை கொடுத்தாரு யோவானுக்கு. இதை எழுதுன்னு சொல்லிட்டு 22 அதிகாரம் கொண்ட இந்த புஸ்தகத்தை எழுதும் போது 20வது அதிகாரத்துல சொல்றாரு, வானமும் பூமியும் வானமும் அகன்று போயின, அவளுக்கு இடம் காணப்படவில்லை. ஐயா, இடம் காணப்படவில்லையா? நான் சொல்லல, உங்க பரிசுத்த வேதாகமத்துல எழுதி இருக்குதா பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, அந்த வெள்ளை சிங்காசனத்துல யாரு நிக்க போறாங்கன்னு சொல்றாரு பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும். நீங்க எல்லாம் மறிக்க தானே போறீங்க, நானும் மறிக்க போறேன். ஆண்டவருடைய வருகை தாமதமானா எல்லாருமே மறிச்சிடுவோம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பா, இந்த வானமும் பூமியும் அகன்று போயிட்ட பிற்பாடு நீங்களும் நானும் நிக்கிறோமா? யாருக்கு முன்னாடி? இயேசுவுக்கு முன்னாடி. அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இப்ப நோட்ஸ் எழுதுறீங்க பாருங்க. தேவ தூதரை வச்சு நாம பிறக்கும் போதே ஒரு நட்சத்திரம் வானத்துல தோண்டி இருக்குதாம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும் சொன்னாரு. அந்த தேவன் உங்களையும் என்னையும் குறித்து புஸ்தகம் எழுதுறாராம். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது, ஒவ்வொருத்தருக்கும் எழுதப்படுது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்திற்கு அடைந்தார்கள். உங்களை குறிச்சு, உங்க கிரியை குறிச்சு நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கணுங்க. எச்சரிக்கை. வார்த்தையிலே வல்லமை, வார்த்தையின் வல்லமை. தேவனுடைய வார்த்தை ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுங்க. எபிரேயர் 9:27 சொல்லப்பட்டிருது. என்ன குறிச்சு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குதுங்க. உங்களை குறிச்சு, பாஸ்டரை குறிச்சு, பாஸ்டருடைய குடும்பத்தினுடைய மனைவியை குறிச்சு, பிள்ளைகளை, ஒரு தாய், விசுவாசமுள்ள தாய் உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறதை லைஃப் புக்ல எழுதுறாரு. உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? பாருங்க. சமுத்திரமும் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போய் சமுத்திரத்துல கப்பல் கவிழ்ந்து அதுல போனவங்க அத்தனை பேருமே அவரால் உண்டாக்கப்பட்ட சமுத்திரம் கரெக்டா கணக்கு கொடுக்குதுங்க. ஏன்னா அது அவரால் உண்டாக்கப்பட்டது. அவர் மூலமா சிருஷ்டிக்கப்பட்ட நாமும் கணக்கு கொடுக்கணுங்க. கணக்கு கொடுக்கணுங்க சிஸ்டர், கணக்கு கொடுக்கணும் பிரதர். அன்புள்ள சகோதரனே, சகோதரிய, எச்சரிக்கை, எச்சரிக்கை. இந்த 200வது நாள்ல பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய எச்சரிப்பின்படி சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்திற்கு அடைந்தார்கள். கரெக்டா நின்றாங்க. இந்த நாள் 1948 பிறந்த ஞானசுந்தரமே 2021 ஜூலைல உனக்கு 74 வயசு முடிந்தது. நீ போதும், என் கூட வந்துரு. நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. எச்சரிக்கை. அபிஷேகம் பெற்று பாடிடலாம், ஆனந்தமா பாடிடலாம். ஆனா உன்னுடைய கிரிகைகள் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கு? யோசேப்பு சொன்னாங்க, போத்திபார் மனைவி கூப்பிட்டா, தேவனுக்கு விரோதமாக கோபம் செய்வது எப்படி? துணிய உதறி தள்ளிட்டு ஓடிட்டான். அந்த நேரத்துல பைபிள் கொடுக்கப்படலங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தையை படிக்கும்படியா என் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இந்த இரண்டாவது மரணம் யாருக்கு தெரியுங்களா? அந்த பிசாசுக்கு தான். ஆதியில கெடுத்தானே அவனுக்கு தான் அக்கினி கடல் உருவாகி இருக்குது. விசுவாச பிள்ளைகளுக்கு கிடையாது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை,
ஹalleluya. இதைதான் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே. சரீர பிரகாரமான மரணம் எனக்கு ஏற்படுங்க. இந்த ஆத்ம மரணம் இருக்குது பாருங்க, அது சதா காலங்களிலும் அக்கினி கடலில் இருக்கணும். அங்க வந்து யாருமே ஆபிரகாம் லாசரு மரிச்சாரு. ஆபிரகாம் மடியில வளர்க்கப்பட்ட ஐஸ்வர்யவான் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவனும் மரிச்சான், லாசரும் மரிச்சான். ஆனா இவன் தேற்றப்பட்டான், இவன் அக்கினி கடலிலே பாதாளத்திலே சென்றான். எனக்கு அங்கே சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்றதுக்கு இங்கிருந்து யாராவது அனுப்புங்கன்னு சொல்லும் போது அங்க மோசேயும் தீர்க்கதரிசியும் இருக்கிறாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு பாஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை தெரிவிக்கும்படியாய் இந்த குடும்பம் இங்கே வந்து ஊழியம் செய்கின்றார்கள். அவர்களை என்னென்னாலும் உங்களுடைய ஜபத்திலே தாங்குங்கள். இந்த ஐயப்பாக்கம் பகுதி பாதாளத்துக்கு செல்லுகின்ற மக்கள் பரலோகத்துக்கு வழி காட்ட வேண்டும். அவர்கள் அக்கினி கடலிலே ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்துல உற்றார் உறவினர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த வேத வசனத்தை சுட்டி காட்டுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு இந்த 19வது சங்கீதத்தை நீங்க படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை. 38 ஆண்டு காலமாய் பெதஸ்தா குளத்திலே படுக்கையில் கிடந்த மகனை உற்றார் உறவினர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே, எழுந்திருக்க முடியாத நிலையிலே, தண்ணீர் எப்போது கலக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு தாகத்தோடு சுகம் கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த 5 மண்டபங்கள் மத்தியில இயேசு கண்டு மனதுருகி, நீ சுகமடைய விரும்புகிறாயா? படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். 38 ஆண்டுகளாய் நம்பிக்கை இல்லாதவன் எழுந்து நடந்தான். அல்லேலூயா. உங்களால எழுந்து நடக்க முடியலையா? இன்னைக்கு சொல்றாரு, எழுந்து நட மகனே, எழுந்து நட மகனே, உன் சந்ததியை நான் காப்பாற்றுவேன். யாருக்கும் பயப்படாதீங்க. எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் ஊழியத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபிங்கள். நான் உங்களுக்காக இங்க வந்த அத்தனை பேருக்காகவும் என்னுடைய ஜெபத்துல நான் நிச்சயமா ஜெபிப்பேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.